ஒரு கவலை வரும்போது நம்மளை பாதிக்குது. அந்த கவலை பெருகும் பொழுது நமக்குள்ளே அந்த கவலை பெருக 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 என்ன ஆகும்னு சொன்னா, அந்த கவலை நமக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி மனசோர்வை உண்டாக்கும். கலக்கம், சில சமயத்துல கவலை அதிகமாகி என்னாகுமோ எப்படின்ற ஒரு கலக்கம் வரும். அது அதிகமாகும் போது வியாகுலம் வந்துட்டா அவ்வளவுதான். நம்முடைய கவலையுடைய உச்சக்கட்டம் வியாகுலம். அப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான். அப்பதான் மனுஷன் வியாகுலத்துக்குள்ள வந்த பிறகுதான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி வியாதி அதிகமாயிற்று, பிரச்சனை அதிகமாயிற்று, போராட்டம் அதிகமாயிற்று, வியாகுலம் பெருகணும்னு ஏன் வாழணும் அப்படின்ற சிந்தை கூட வந்துடும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில சாத்தான் குறுக்கிடுவான். இந்த கலக்கம் பயம் வந்த உடனே பிசாசு குறுக்கிட்டு, எதுக்கு வாழணும், வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிரு, அப்படிதான் வாழ்க்கையை முடித்துக்கொள், அந்த எண்ணம் பிசாசு கொண்டு வருவதை நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவர் சொல்றாரு, என் மகள் என்கிட்ட வரட்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவரை இந்த வியாகுலத்தை விடுதலையாக்கி முதிர் வயது வரைக்கும் காத்த நடத்தி நானே பைபிளை பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு என்ன நாட்கள் இருக்குது, ஆசீர்வாதமான நாட்கள். சாத்தான் பயப்படுத்தி முடிஞ்சிட்டு அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இருக்கிற உனக்கு இதெல்லாம் நான் மாத்திருவேன். இந்த வியாகுலத்தோடு இருந்த தாவீதுக்கெல்லாம் உதவி செய்தனே, உனக்கு உதவி செய்வேன் தான் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். நீங்க மனம் திறந்து என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசு